வணக்கம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சத்தான சமையல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு ஆம்லெட் தாங்க. முளைக்கட்டின பாசிப்பயிரை இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா கருவேப்பிலை எல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துட்டு பொடி பொடியாக நறுக்கி வெங்காயம் கொத்தமல்லி தழை கலந்து தோசைக்கல் ஆம்லெட் மாதிரி ஊற்றி எடுத்துருக்கிறேன். சத்தான சமையல் இன்றைக்கி பாசிப்பயிறு வெஜ்ஜு ஆம்லெட் தோசை. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அரைச்சி ஊற்றி செஞ்ச வெண்டைக்காய் குழம்பு. இந்த வெஜ் ஆம்லெட்டுக்கும் தோசைக்கும் இந்த குழம்புக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பழைய சாப்பாடு கரைசல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்று செஞ்ச ராய்களி இன்றைக்கி தயிர் ஊற்றி கரைச்சி வச்சுருக்கிறேன். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் சத்தான சமையல். பாசிப்பயிறு வெஜ் ஆம்லெட் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகளுக்கெல்லாம் கூட ஸ்கூலுக்கு கொடுத்துடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாயந்தரம் ஸ்நாக்ஸ்க்கு பிஸ்கட் அது இதெல்லாம் சாக்லேட் கொடுக்கறக்கு இதை செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. இது ராகிக்களி கரைச்சது. இன்றைக்கி சத்தான சமையல் இதுதாங்க நம்ம வீட்டில். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முளைக்கட்டின பாசிப்பயிறு ஆம்லெட்டு. நன்றி, வணக்கம். உங்கள் சுசிலா ராமூர்த்தி.